நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவரான ஏபி ஃபருக் அப்துல்லா தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு முக்கியமான பதிவை போட்டிருக்காரு. அந்த பதிவு எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கை பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். 4 வருடங்களுக்கு முன் என்னுடைய ஆரம்ப சுகாதார நிலைய பணியில் நிகழ்ந்த உண்மை சம்பவம் ஒன்று பலரும் பயன்பெற பகிர்கிறேன். அன்றைய தினம் புறநோயாளிகள் பிரிவில் உள்ள நோயாளிகளை வழக்கம் போல பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது வளர் இளம் பருவத்தில் பெண்ணொருத்தி என்னிடம் வந்து, சார், எனக்கு மாதவிடாய் கடந்த 2 மாதங்களாக வரவில்லை என்று தெரிவித்தாள். அவளுடன் அவளுடைய பெற்றோர் வரவில்லை. சற்று யோசித்து கொண்டே அவள் கடைசியாக மாதவிடாயான தேதியை குறித்து கொண்டேன். அவளுடன் அவளுடைய தோழி மட்டுமே வந்திருந்தாள். அவளுக்கு தைராய்டு நோய் இல்லை, உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்கிறாள், உடல் பருமன் கூட இல்லை, கருமுட்டை நீர்க்கட்டி நோயும் கிடையாது. ஏன் அம்மா வரவில்லை என்று கேட்டதற்கு, அம்மா ஒரு கூலி தொழிலாளி, வேலைக்கு சென்று விட்டதாக தெரிவித்தாள். எனது மருத்துவ புத்தகங்களில் படித்தது கண் முன் வந்து சென்றது. இனப்பெருக்க வயதில் இருக்கும் பெண்ணுக்கு மாதவிடாய் சரியாக வரவில்லை என்றால் முதலில் நாம் இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது அவள் கர்ப்பம் அடையவில்லை என்பதைத்தான். ஆனால் இந்த விஷயத்தை அந்த பெண்ணிடம் சொன்னால், ஒன்று அவள் அங்கிருந்து தப்பி ஓடிவிடுவாள், கருவை கலக்காமல் வளர் இளம் பருவத்தில் கர்ப்பிணியாகி விடுவாள். ஏற்கனவே மிகவும் மெலிந்து காணப்பட்ட அவள் கர்ப்பவதியாக தொடர்ந்து அவரது உயிருக்கே ஆபத்தாக அமைந்துவிடும். 2, வேறெங்காவது சட்டத்துக்கு புறம்பான போலிகளிடம் சென்று தவறான முறையில் கருக்கலைப்பு செய்து அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் அவள் இறக்கவும் வாய்ப்புள்ளது. 3, எதுவும் அறியாத ஒரு பெண் பிள்ளையிடம் கர்ப்பம் குறித்தெல்லாம் பேசுவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். அவளுடைய பெற்றோர் கூட அதை விரும்ப மாட்டார்கள். காரணம், அவள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அதனால் இந்த முடிவுக்கு எனக்கு எதிராக சென்றுவிட அதிக வாய்ப்பு உள்ளது. 4, அவள் கர்ப்பிணியாக இல்லை என்று பரிசோதனை முடிவு வந்துவிட்டால் நான் அசடு வழிந்து கொண்டு எனது தவறை ஏற்றுக்கொண்டு அடுத்த நோயாளியை பார்க்க வேண்டும். எனக்கு உடனே பொறி தட்டியது. சந்தேகத்தின் பலன் எப்போதும் நோயாளிக்கு சாதகமாகத்தான் தர வேண்டும் என்பது மருத்துவத்துறையில் உள்ள வழக்கம். உடனே எனது மேல்நிலை மருத்துவ அலுவலரின் அறைக்கு சென்று இந்த பெண்ணுக்கு அவளுக்கு தெரியாமலே சிறுநீரில் கர்ப்ப பரிசோதனை செய்து கொள்ள அனுமதி வாங்கினேன். உடனே வட்டார மருத்துவ அலுவலரும் அனுமதி வழங்கினார். அந்த பெண்ணை இரத்த அழுத்தம் பார்க்க செவிலியரிடம் அனுப்பி வைத்தேன். அந்த வரிசையில் அவர் இரத்த அழுத்தம் பார்த்து வரும் நேரத்தில் நேராக ஆய்வக நுட்பனிடம் சென்று நான் இந்த பெண்ணுக்கு கர்ப்ப பரிசோதனை செய்ய அனுப்பி வைத்தேன். ஆனால் அவள் அதற்குத்தான் சிறுநீர் தருகிறாள் என்று அவளுக்கு தெரியாது. வேறு வழி இல்லை. அதை அவ்வாறே ரகசியமாக வைத்திருக்க கூறினேன். அவரும் ஆமோதித்தார். இரத்த அழுத்தம் பார்த்து வந்த அந்த பெண்ணுக்கு இரும்பு சத்து, சர்க்கரை பார்க்க ரத்தம், சிறுநீர் பரிசோதனை செய்து வர அறிவுறுத்தினேன். சிறுநீர் பரிசோதனை கொடுத்துவிட்டு வெளியே அமர்ந்திருந்தார். ஆய்வக நுட்புணர் என்னிடம் சிறிது நேரத்தில் 2 கோடுகள் கொண்ட யூரின் பிராக்ஷனரி கார்டுடன் பதட்டத்துடன் வந்தார். ஆம், அவரது பதத்திற்கு காரணம் அந்த பெண்ணுக்கு 14 வயது என்பதே. என்னை பாராட்டினார். சார், எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க என்று கேட்டார். இப்போ அது முக்கியம் இல்லை, அந்த பொண்ணு வெளியே உட்காந்துருக்கான்னு பாருங்கள். அமர்ந்திருந்த பிள்ளையை ஆய்வக நுட்புணர் அழைத்து வந்தார். அந்த பிள்ளை என்னிடம் எந்தவித பதட்டமும் இல்லாமல், தனக்கு தைராய்டு நோய் இல்லையே சார், என்ன பிரச்சனை சார் என்று கேட்கிறாள். அவளது பதட்டமில்லாத அணுகுமுறை பார்த்து எனக்கு மீண்டும் ஒரு முறை சந்தேகம் வந்துவிட்டது. மீண்டும் அவளை வெளியே அமர வைத்துவிட்டு ஆய்வக நுட்புணரை இன்னொரு புதிய கார்டு மூலம் கர்ப்ப பரிசோதனை செய்யுங்கள் என்று சொன்னேன். அவரும் பரிசோதனை செய்து மீண்டும் பாசிட்டிவ் தான் சார் வருகிறது என்று சொன்ன எனக்கு நிலைமை புரிந்துவிட்டது. 2 வாய்ப்புகள். அந்த பெண் குழந்தையை யாரோ ஒருவர் தவறாக பயன்படுத்தி வந்திருக்கிறார். அந்த பெண் குழந்தைக்கு தன்னுடன் உறவு கொள்பவரால் தான் கர்ப்பம் ஆவோம் என்று கூட தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவு. அல்லது அந்த பெண்ணுக்கு அத்தனையும் தெரியும். அதனால் வசதியாக தனது தாயை விட்டுவிட்டு தாய்க்கு தெரியாமல் தனது வகுப்பு தோழியுடன் மட்டும் வந்திருக்கிறாள். இப்படி 2 விதமாக யோசித்து கொண்டே இருந்தேன். எனக்கு முதல் வாய்ப்பு தான் அதிகம் இருக்கும் என்று பட்டது. சரி, என்னவோ இப்போதைக்கு இந்த பெண்ணிடம் நாம் கண்டறிந்ததை கூறுவது சரியாகாது என்று இவளது தாயிடம் தந்தையிடம் கூறுவதுதான் சரி என்றும் அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். நான் அவளிடம் எதுவும் சொல்லாமல் இருந்ததற்கு காரணம், ஒன்று நான் நினைத்த முதல் காரணமாக இருந்தால் இது அவளுக்கே தெரியாமல் நடந்த விஷயமாக இருக்கலாம்.
இது அவளை பதட்டமடைய வைக்கும். மேலும் அவள் கூட வந்திருந்த தோழிக்கும் விஷயம் தெரிந்துவிடும். இது நோயாளியின் இரகசிய காப்புக்கு எதிராக சென்றுவிடும். வளரிளம் பருவத்தில் இருக்கும் அவள் இந்த செய்தியில் பெரும் பதட்டத்துடன் சென்று உயிரை மாய்த்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. நான் நினைத்த இரண்டாவது காரணம் இருந்தால் அவள் வீட்டுக்கு செல்வதற்கு முன் எங்கேயாவது போலி ஆட்களிடம் சென்று சட்டம் அங்கீகரிக்காத முறையில் அபார்ஷன் செய்து கொண்டு அதனால் ஏற்படும் உதிரப்போக்கு, கிருமி தொற்று போன்ற காரணங்களால் இறக்க நேரிடும். இப்போது எத்தனை மாதங்கள் கர்ப்பம் என்று கூட சரியாக தெரியாது. இந்த சூழ்நிலையில் நான் அவளை கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறுவதை விட அவளை அவள் போக்கில் விட்டு அவளது பெற்றோருக்கு தகவல் தருவதே சிறந்தது என்று முடிவுக்கு வந்தேன். அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவள் புறநோயாளி சீட்டு பதிவு செய்ய கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டேன். அப்படி ஒரு எண் இல்லை என்று வந்தது. அவள் கொடுத்த முகவரி கொண்டு கிராம சுகாதார செவிலியரை விசாரிக்க உடனே சொன்னேன். அவள் கொடுத்த முகவரியில் அப்படி ஒரு நபரே இல்லை என்று தகவல் வந்தது. அதற்கடுத்து வந்த சில நாட்கள் எனக்கு மிகவும் பதட்டமானவையாக தான் இருந்தது. அந்த பெண்ணை எப்படி கண்டறிவது என்று. அவளது அடையாளங்களை மட்டும் எனது கிராம சுகாதார செவிலியர்கள் அனைவரிடமும் கூறி அவளுடைய இருப்பிடத்தை கண்டறிய சொன்னேன். 3 நாட்களுக்கு பிறகு அவளுடைய இருப்பிடத்தை கண்டறிய முடியவில்லை. தற்செயலாக புறநோயாளிகள் பிரிவை விட்டு வெளியே வந்தேன். அப்போது வழக்கமாக எப்போதும் தினசரி மருத்துவமனைக்கு வரும் தாத்தா வெளியே உட்கார்ந்திருந்தார். எனக்கு இருந்த நினைவில் அந்த பெண் வந்திருந்த அன்றும் அவரும் அந்த பெண்ணுக்கு அடுத்த ஆளாக வரிசையில் நின்று கொண்டிருந்தார். அந்த பெண்ணை விசாரிக்கும்போதுதான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டதை அந்த வரிசையில் நின்று கொண்டிருந்த அவர் கடுமையான முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். அப்போது சத்தமாகவே புலம்பிக் கொண்டிருந்தார். நான் கூட, ஏன் தாத்தா டெய்லியும் தானே வர்றீங்க, இந்த பிள்ளைக்கு என்ன நோயின்னு பார்க்குற வரைக்குமாவது கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை இல்லையா என்று நான் கூற, அவர் உடனே ஆமாம் சார், நல்லா பாருங்க, எங்கள் ஊர் புள்ள தான் என்று கூறியது சட்டென்று நினைவுக்கு வந்தது. ஓ இறைவா, நன்றி என்று தோன்றியது. இப்போது இன்னொரு சட்ட சிக்கல் இருக்கிறது. நேராக தாத்தாவிடம் சென்று அந்த பெண்ணுடைய வீடு எங்கே என்று கேட்க முடியாது. காரணம், கிராமங்களுக்குள் எப்போதும் எதையாவது பற்றி புரளி பேசிக்கொண்டே இருக்கும். எனவே அவரை வழக்கம் போல அவருடைய பேருந்தில் போகவிட்டு என்னுடைய மருத்துவமனை ஊழியர் ஒருவரை அவருக்கு தெரியாமலேயே அவரை பின்தொடர்ந்து அவருடைய ஊரை பார்க்கச் சொன்னேன். அவருடைய ஊர் தெரிந்தது. பிறகு அந்த ஊர் கிராம சுகாதார செவிலியிடம் இருந்து வளர் இளம் பெண்கள் லிஸ்ட் வாங்கினேன். அதில் அந்த பெண்ணின் பெயரை தேடினேன். இல்லை, அந்த பெண் பெயரையும் மறைத்து கொண்டிருக்கின்றாள். அந்த கிராமத்து சுகாதார வளர் இளம் பெண்கள் அதிகம் படிக்கும் அரசு பள்ளி எது என்று அறிந்தால் கண்டறிய முடியும் என்று அந்த பள்ளிக்கு சென்று ஒரு சிறிய கேம்ப் நடத்தி கடைசியாக அவளை கண்டறிந்தேன். அவளுடைய பெற்றோர் குறித்த முறையான ஆவணங்களை அவளது ஆசிரியரிடம் பெற்றுக்கொண்டேன். ஆசிரியரிடம் அவர் குறித்த ரகசியத்தை வெளியே கூறவில்லை. இது குறித்த சந்தேகம் வராமல் இருக்க ஒரே நேரத்தில் பல பெண்களின் பெற்றோர் மற்றும் முகவரி பெறப்பட்டது. அந்த பள்ளியில் அவளை சந்திக்கும் போது கூட அவள் என்னை முன்பின் அறியாதவன் போன்றே காட்டினாள். பிறகு அவளது பெற்றோரை அழைத்து விளக்கமாக கூறி அவர்கள் இந்த முடிவு எடுக்க அறிவுரை வழங்கப்பட்டது. அந்த பெண் பிள்ளை மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சட்டப்பூர்வமாக அபார்ஷன் செய்யப்பட்டது. அவளை உபயோகித்து வந்தவன் அவளுடைய தாயின் உடன் பிறந்த சகோதரன். அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகளும் இருக்கிறது. இருப்பினும் இவளை ஆசைக்கு வளைத்து உபயோகித்துள்ளான். அவன் மீது அவரது பெற்றோர்கள் சட்ட ரீதியாக புகார் அளித்து கைது செய்யப்பட்டான். இவ்வாறு சாதாரணமாக தொடங்கிய விஷயம் பெரிய சங்கிலி தொடராக மாறி சுமார் 1 வாரம் எனது உறக்கத்தை மறக்கச் செய்தது. அவளை கண்டறிந்து முறையான மருத்துவ சிகிச்சை அளித்து அவளை வேறு வழிகளில் தடம் புரளாமல் பாதுகாத்தது என்றும் என் வாழ்வில் மறக்க முடியாத தருணமாகும். இறைவனுக்கே புகழ் அனைத்தும். இந்த பதிவின் முக்கியமான நோக்கம், இனப்பெருக்க வயதில் இருக்கும் ஒரு பெண் மாதவிடாய் வரவில்லை என்ற சந்தேகத்துக்கு இடம் தரும் வகையில் சொன்னால் அவர் திருமணம் ஆகாதவரா என்று பாகுபாடு பார்க்காமல் அவள் கர்ப்பிணியாக இருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த காலத்தில் பிசிஓடி மற்றும் ஹார்மோன் பிரச்சனைகளால் மாதவிடாய் கோளாறு மற்றும் தள்ளிப்போவது பல பெண்களிடம் காணப்படும் பிரச்சனையாக உள்ளது. எனினும் கடந்த பல மாதங்களாக சரியாக நிகழ்ந்த மாதவிடாய் திடீரென தள்ளிப்போவது என்பது சாதாரணமாக கடந்து சென்றுவிடக்கூடாது. கட்டாயம் கர்ப்பமடைந்திருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆனால் அதை மிகவும் எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். வாழ்வில் தவறு என்பது அனைவருக்கும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். தவறுகளால் ஏற்படக்கூடிய அனுபவங்களே வாழ்வை செதுக்குகின்றன. எந்த பிரச்சனைக்கும் உயிரிழப்பு தீர்வாகாது. ஒருவன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு முன்னேறினாலே வாழ்க்கை புதிய பாதைகளை அமைத்து கொடுக்கும். இது உண்மையிலுமே நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சிவகங்கை அரசு மருத்துவமனை ஊழியரான டாக்டர் ஏபி ஃபரூக் அப்துல்லா அப்படின்ற ஒரு மருத்துவர் தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை போட்டிருக்காரு. அதில் 14 வயசு பெண்மணி ஒருத்தங்க, சின்ன பொண்ணு, தனக்கு தெரியாமலே கர்ப்பமாக இருக்காங்க.
அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கு அபார்ஷன் நல்ல முறையில் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அபார்ஷனுக்கு காரணமானவன் ஒரு கல்யாணமான பையன், அந்த பொண்ணோட அத்தை பையனாட்டுக்கு. அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கர்ப்பமாக்கியிருக்கான். அவனையும் போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி சேர்த்துருக்காங்க. ஸோ மருத்துவராக இந்த தகவலை வந்து செஞ்சுருக்க முகநூல் பதிவில் வந்து போட்டிருக்காரு. எதுக்காக அப்படின்னா இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். இந்த மாதிரி நடக்கும்போது எல்லாருமே பாகுபாடு பார்க்காம தான் பார்க்கணும். கர்ப்பமாக இருந்தாலும் சரி, அதாவது வந்து அவங்க கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகலனாலும் சரி, 2 பேருமே பாகுபாடோடு தான் பார்த்து அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.